11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.10 16ஆம் கணக்கு பார்க்கிறோம். ஒரு செயற்கைக்கோள் ஒரு விண்வெளியில் உள்ளதாக கொள்வோம். பூமியில் உள்ள நிலையம் மற்றும் பூமியின் மையம் ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன. பூமியின் அதன் ஆரம் r என்றும் அதன் மையத்தில் இருந்து செயற்கைக்கோள் r தொலைவில் உள்ளது என்றும் கொள்வோம். செயற்கைக்கோளுக்கும் செயற்கைக்கோளின் நிலையத்திற்கும் உள்ள தொலைவு d என்க. செயற்கைக்கோள் நிலையத்திலிருந்து செயற்கைக்கோள் 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது. செயற்கைக்கோள் மற்றும் பூமியில் உள்ள நிலையம் ஆகியவற்றை இணைக்கும் கோட்டுத்துண்டு பூமியின் மையத்திலிருந்து தாங்கும் கோணமானது ஆல்ஃபா எனில் d r பெருக்கல் √1 + r/r (2 - 2r/r cos ஆல்ஃபா என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. வினாதான் இதில் பெரியதாக இருக்கும். நம்ம இதுக்கு தீர்வு எழுதுவது எப்பயும் போலதான் கொசைன் விதியை பயன்படுத்தி தான் கணக்கிடுவோம். ஒரு பூமியின் நிலையமும் பூமியில் மையமும் ஒரு செயற்கைக்கோள் நிலையமும் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது பூமியின் மைய புள்ளியாக இருந்ததுன்னா இதில் இருந்து ஒரு முனையில் ஒரு செயற்கைக்கோள் நிலையம் உள்ளது. செயற்கைக்கோள் விண்வெளியில் உள்ளதாக கொள்வோம் என கொடுக்கப்பட்டுள்ளது. இது செயற்கைக்கோள் இருக்கக்கூடிய நிலை. பூமியின் மையத்திலிருந்து செயற்கைக்கோளுக்கான தொலைவு r என கொடுக்கப்பட்டுள்ளது. கேபிட்டல் R. அதே போல் செயற்கைக்கோள் நிலையத்திற்கும் செயற்கைக்கோளுக்கும் இடையேயான தொலைவு ஸ்மால் d என கொடுக்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் நிலையத்திற்கும் செயற்கைக்கோளுக்கும் இடையேயான தொலைவு d என கொடுக்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோளின் நிலையை ஏன்னு எடுத்துக்கலாம். ABC அப்படிங்கிற ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தில் பூமியில் உள்ள நிலையம் ஆகியவற்றை இணைக்கும் கோட்டுத்துண்டு பூமியின் மையத்தில் தாங்கும் கோணமானது ஆல்ஃபா என கொடுக்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் நிலையத்திலிருந்து செயற்கைக்கோளுக்கான ஏற்ற கோணமானது 30 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. 2 கோண மதிப்புகள் தெரியுது. பியின் எதிர்ப்பக்கம் பின்னு எடுக்கலாம், சியின் எதிர்ப்பக்கம் சின்னு எடுக்கலாம். சி ஈக்குவல் டு மதிப்பு டி. ஏயின் எதிர்ப்பக்கம் ஏன்னு எடுக்கலாம். ஆர மதிப்பானது ஸ்மால் ஆர்னு கொடுக்கப்பட்டுள்ளது. பி ஈக்குவல் டு ஸ்மால் ஏ ஈக்குவல் டு ஆறு, பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆறு, சி ஈக்குவல் டு மதிப்பு டி. வரைபடத்தில் இருந்து எந்தெந்த நிலைகள்ங்கிறத எடுத்துக்கலாம். ஏ என்பது செயற்கைக்கோள், பி என்பது செயற்கைக்கோள் நிலையம், இதேபோல சி என்ற புள்ளியானது சி என்பது பூமியின் மையம். கொசைன் விதியை பயன்படுத்தி தான் கணக்கிடுறோம். கொசைன் விதிப்படி காஸ் ஆல்ஃபான்னு நமக்கு தீர்வில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஆல்ஃபா என்பது பூமியின் மையத்தை தாங்கும் கோணம். எனவே சி காஸ் சிங்கிற கொசைன் விதியை எடுக்கிறோம். a² + b² - c² / 2ab. இதில் மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடுவோம். சி என்ற கோண மதிப்பானது ஆல்ஃபா என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ஃபான்னு பிரதியிடுறோம். ஏயின் மதிப்பு ஸ்மால் ஆறு, பி என்பது கேபிட்டல் ஆறு. எனவே r² - c என்பது d² ஸ்மால் d² / 2ab. 2 பெருக்கல் r பெருக்கல் கேபிட்டல் ஆறு. இதை பெருக்கிக்கலாம். வலதுபுறம் வகுத்தலில் இருக்கக்கூடியதை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா 2r cos ஆல்ஃபா ஈக்குவல் டு r² + r² - d². டியின் மதிப்பு தான் நமக்கு தெரியணும். டியின் மதிப்பு கணக்கிடுவதற்காக -d² இடதுபுறம் வரப்போ +d² ஆகும். r² + r² + 2rr வலதுபுறம் போகிறப்ப -2rr cos ஆல்ஃபான்னு வரும். -2rr cos ஆல்ஃபா. எனவே d² ஈக்குவல் டு நமக்கு தேவையான தீர்வை கொண்டு வரதுக்காக வேண்டி வலதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பை ஒரு கேபிட்டல் r² பெருக்கி வகுக்கிறோம். பிராக்கெட்டில் r² + r² - 2rr cos ஆல்ஃபாங்கிறத அப்படியே எழுதிடலாம். d² ஈக்குவல் டு r² கேன்சல் ஆகுது. மீதம் இருக்கக்கூடிய வெளியில் ஒரு r² அப்படியே வச்சிடலாம். வகுத்தலில் இருக்கக்கூடிய r² பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகிறப்ப r² / r² + r² - 2rr cos ஆல்ஃபா / r². r² கேன்சல். இந்த இடத்துல ஒரு r கேன்சல். எனவே d² ஈக்குவல் டு r² பிராக்கெட் r² / r² + 1 - 2r/6 cos ஆல்ஃபா.
இதை சுருக்கலாம். இருபுறமும் வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா டி என்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயருக்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 6. இதுக்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாதனால ஸ்கொயர் ரூட்டில் இந்த உறுப்புகள் அப்படியே எழுதிடுறோம். தீர்வில் 1 ஃபஸ்ட்டாக இருக்கிறனால 1 எழுதிடுறோம். 1 + ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2r/6 காஸ் ஆல்ஃபா. தொலைவு என்பது எதிர்குறியில் அமைகிறது, ஏற்புடையதாக இருக்காது. தொலைவு என்பது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். தேர்ஃபோர் நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையில் டி ஈக்குவல் டு ஆர் பெருக்கல் ரூட் ஆஃப் மதிப்பு 1 + ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2r/6 காஸ் ஆல்ஃபா என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.